கண்டிப்பா அரசியல் வேற, ரசிகர் மன்றம்ங்கிறவங்களும் வேற. அதுல உண்மையாவே தெளிவாக இருக்கிற யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம். என்ன சொல்ல இருக்கலாம், யாராவது ஒருத்தர் 2 பேரு சமூக சிந்தனை கொண்டவன் இருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியும், சினிமாத்தனத்துக்குள்ள இருந்து சமூக சிந்தனை வர்றதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான விஷயங்கள். அந்த கேரக்டர் வந்து 2 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆமா. அப்ப என்ன பிளான் இருக்காரு விஜய்? அப்ப இப்ப வரைக்கும் விஜய் மேல வைக்கக்கூடியதுல ரொம்ப வேலிடான ஒரு குற்றச்சாட்டு என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா, இவர் வாக்கு உடைப்பு அரசியலுக்காக இறக்கப்படுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது ஒரு வேலிடான விமர்சனம். இல்ல, இது நம்ம விஜய் அரசியலுக்கு வர்ற அந்த ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன். நான் திருப்பியும் கேட்கிறேன், யார் இறக்கி விடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப யார் இறக்கி விடுறாங்களோ அவங்களுக்கு இவர் பயன் தருவதாக இருக்கணும்ல. அப்ப திமுகவுக்கு தான். இப்ப உங்களுக்கே தெரியுது. சோ விஜய் அவர்கள் தனியாக நிக்கிறேன் அப்படிங்கிற டெசிஷனை மேக் பண்றாரு அப்படின்னா, அதனால பயன் அடைபவர்கள் யாராக இருக்கும்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க தலையில தண்ணி குடிச்சாலும் திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் உங்களால உடைக்க முடியாது. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, திமுகவால் பயனடைந்தவர்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் வாக்கு போடுவாங்க. திமுகவால் பயனடைஞ்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நலத்திட்டத்திலேயோ இல்ல அவர் இலவச இது 3000 ரூபாய், பெண்கள்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா கண் துடைப்பு. திமுகவால பயனடைறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுக கவுன்சிலர்ஸ், அவங்களோட உறவினர்கள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், திமுக வந்து எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கோன்னு சொல்லி கையை விரிச்சிருக்கும் போது எல்லா பக்கமும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு அதுல வேலை பார்க்கறவன், இது பண்றவன், இப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குல்ல, திமுகவுடைய அந்த உடன்பிறப்புகளுடைய இடியாப்பம், அது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பயன்பெற்றுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ், பாலிடிக்ஸ். இவங்க எல்லாரும் யாருக்கு வாக்கு போடுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா திமுக வாக்கு போடுவாங்க. சோ திமுகவுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ் மாறாது. இப்ப திமுக இந்த முறை எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிச்சிருக்குமானா கட்டாயம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா திமுக இந்த ஆட்சி ஆண்டுல பண்ண இருக்கிறதுலே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். திமுக ஒவ்வொரு ஆட்சி காலமும் அவங்களுக்குள்ளதான் போட்டி இருக்கும். இந்த ஆட்சி ஒஸ்டா, அதோட இந்த ஒஸ்டான்ங்கிற மாதிரி தான். இப்ப அது மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒஸ்டா ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த இல்ல, ரொம்ப கண்மூடித்தனமா வர்ஸ்ட் இருக்கறதுலே வர்ஸ்ட்னு சொல்லலாம்ல பாரி. இது அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது கம்பேர் பண்ணி பாக்கணும்னா, இந்த ஆட்சியில எத்தனை பேர் செத்து இருக்காங்க, இந்த ஆட்சியில இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தாதான் அது வந்து நம்ம உறுதியா பின் பாயிண்ட் பண்ண சொல்ல முடியும். சோ நம்ம என்னன்னா, அவங்களோட இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த வருஷம் திமுக பர்ஃபார்மன்ஸுக்கும் சலைச்சது இல்ல. புரியுதுங்களா? இந்த வருஷம் வந்து மக்கள் போராட்டத்தை அடிச்சு விரட்டியிருக்காங்க. மக்களுக்கு வளங்களை எல்லாம் திருடுற மாதிரியான வேலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய வளங்களை திருடும் பொழுது அதற்கு வந்து அதிகார வர்க்கம் துணை நின்றுருக்கு. இதெல்லாம் நம்ம காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து இந்த முறையும் வந்து இந்த திமுக ஆட்சினா எப்படி இருக்கும், அதே போல வந்து போதை பழக்கம் அதிகரிச்சிருக்கு, அதுக்கான விற்பனைகள் அதிகரிச்சிருக்கு, திருட்டு அதிகரிச்சிருக்கு. புரியுதுங்களா?